நீங்கள் பார்டர் மைன்ஹாஃப் நிகழ்வு பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது ஒரு முன்னறிவு கோடல், காக்னிட்டிவ் பயஸ். நாம் ஒரு குறிப்பிட்ட கருத்து, சொல் அல்லது பொருளை சமீபத்தில் அதை பற்றி அறிந்த பிறகு அதிகமாக கவனிக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு அழகான எடுத்துக்காட்டு. நீர் ஒரு புதிய வித்தியாசமான உடைப்பாணியை பற்றி கேள்விப்படுகிறீர். பல கடைகளில் அதை தேடி அலைந்து இறுதியில் அதை கண்டுபிடிக்கிறீர். உங்கள் வெற்றியில் மகிழ்ச்சி அடைந்து திங்கட்கிழமை அன்று அதை வேலைக்கு அணிந்து செல்லலாம் என்று முடிவு செய்கிறீர். அப்போதுதான் நீங்கள் தெருவில் உள்ள நபரை கவனிக்கிறீர். மின்தூக்கியில் உள்ள பயணி, ஏன் உங்கள் தளத்திலேயே வேலை செய்து கொண்டிருக்கும் சக ஊழியர், அனைவரும் அதே ஆடையை அணிந்திருக்கிறார்கள். பார்டர் மைன்ஹாஃப். இதுவரை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருந்த மூளை திடீரென விழித்துக் கொண்டு அதை எங்கும் காண ஆரம்பிக்கிறது. அதுதான் எனக்கும் நடக்கிறது. தூக்கத்தை பற்றி ஒரு முழு புத்தகத்தை படித்த பிறகு இந்த புத்தகத்திலும் தூக்கம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நாளை உங்களுக்கு சொல்கிறேன்.